ஆண்டி நல்லா தூங்குறாங்க போலயே. இதான் கரெக்டான டைம். வீட்லேயும் யாரையும் காணோம். நம்ம ஆக்டிங்க போட வேண்டியதான். என்ன யாரோ அழுகிற மாதிரி இருக்கு. மித்ரா, என்ன மித்ரா, எப்போ வந்த? ஏன் இப்போ நீ அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? ஆண்டி, நான் உங்களை காணணும் பதறடிச்சு போய் வந்தேன் தெரியுமா. கோயில் பூரா தேடி, சுற்றி உள்ள இடம் பூரா தேடிட்டு லாஸ்ட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கீங்க. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா ஆண்டி. நான் உங்களை அங்கே தானே இருக்க சொன்னேன். நான் வந்துருன்னு தானே சொன்னேன். என்கிட்ட சொல்லாமல் கூட வந்துட்டீங்க. எவ்வளோ பதட்டமாயிடுச்சு தெரியுமா. இல்லை என் மேலே கோச்சிட்டு வந்துட்டீங்களா நைட்டு உங்களை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை மித்ரா. உன்னோட சுச்சுவேஷன் அப்படி. கூட்டிகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன். காலையில் நீ வரேன்னு தான் சொல்லிட்டு போனேன். நேரமாக தூங்கிட்ட போல. நீ வரலையா? அதோட ஸ்வேதா வந்தா. அவள் தான் வம்படியாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டா. அதான் நானும் வந்துட்டேம்மா. நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்கு போய் எப்படி அழுகிற? பின்ன என்ன ஆண்டி, உங்களை காணோம்னு எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா. உங்களுக்குன்னு யார் இருக்கா? என்னை நம்பி வந்தீங்க. நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே காணாமல் போயிட்டீங்க அப்படின்னு அழுதேட்டேன் தெரியுமா. அங்கே அழுக இங்கே வந்து தான் விடுறேன். கண்ணை தண்ணி பூரா வேஸ்ட்டாக போகுதே. சரி விடு மித்ரா, அதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. நான் என்ன பச்சை குழந்தையா காணாமல் போகிறதுக்கு? நீங்கள் இப்படி சொல்லிடுவீங்க ஆண்டி. ஆனால் எனக்கு நீங்கள் பச்சை குழந்தை தான். எங்கிட்டாச்சும் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? பதன்னு வந்துருச்சு. அதான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு ஒரு வேளை வீட்டுக்கு எதுவும் போயிட்டீங்களோன்னு வந்தேன். வந்து பார்த்தா இங்கே இருக்கீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டி எனக்கு உசுரே வந்துச்சு. அதுதான் நான் இருக்கேன்ல மித்ரா. அப்புறம் என்ன கண்ணீர் தண்ணி? அழுகாத, முதல்ல அழுக நிப்பாட்டு. நல்ல வேலை ஆண்டி, இப்போ தான் எனக்கு உசுரே வருது தெரியுமா. பயந்தே போயிட்டேன். என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கெலாம் வரமாட்டேன்னு சொன்னீங்க. அவங்க கூப்பிட்டோன்னே எப்படி ஆண்டி வந்தீங்க? யாருமே அதனால தான் அவங்கள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. விடு மித்ரா, வேற என்ன பண்ணுறது? ஆமாம், எல்லாரும் எங்கே போயிருக்காங்க? யாருமே காணோம் வீட்டில். இல்லைன்னா நான் வந்ததுக்கு இந்த கிளவிலாம் இருந்திருந்தா தாய் தைன்னு குதிக்கும். எங்கே ஆண்டி? எல்லாரும் எங்கேம்மா போகிறாங்க? குடும்பத்தோடு போய் அவளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டி, நீங்கள் போய் குழந்தைய பார்த்தீங்களா? இல்லைம்மா, இங்கே போனால் அங்கே இருக்க நர்ஸு கூட என்னை விட மாட்டேங்கிறா. எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க நான் கெட்டவன்னு. நான் என்ன கெட்டவளாமா? என்னடா அது ஆண்டி இப்படி கேட்குறாங்க? இப்படி கேட்டால் திடீர்னு நான் என்ன சொல்கிறது? ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா? ஆமான்னு சொன்னால் அவ்வளோதான், சொங்கு வெடுத்திடுறாங்க. இல்லைன்னே சொல்லிடுவோம். என்னங்க ஆண்டி இப்படி கேட்டுவிட்டீங்க? நீங்கள் நல்லவங்க தான், இது ஊருக்கே தெரியுமே. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? உனக்கு தெரியுதுமா, ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியலை. என் மாமியா கிழவிக்கு அதுக்கே தெரியல. ஆஃபீஸ் பூரா, ஹாஸ்பிட்டல் பூரா எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிருச்சு. குழந்தை கூட பார்க்க முடியலம்மா. ஆமாம், என்ன குழந்தை ஆண்டி பிறந்திருக்கு? எனக்கு என்னம்மா தெரியும். எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி நானும் விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவா. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். குடும்பமாக போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்தா குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க போல எல்லாரையும். இது நமக்கு ஆகாதே. ஏதாச்சும் ஒன்று பண்ணுனா தேவலை. ஆனால் என்ன பண்ணுறது? யோசிக்கலாம். ஏண்டி, எல்லாரும் போய் கிடக்குறாங்களே அப்படின்னா பிறந்த குழந்தை மேலே எல்லாருக்கும் அவ்வளோ பாசம். பேசாமல் குழந்தைய கடத்திடுவோமா? மித்ரா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பச்சை பிள்ளை போய் கிடத்தவன்னு இந்த மாதிரிலாம் பேசாத. வேறு ஏதாச்சும் சொல்லு. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வரமாட்டேன். எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். வேறு யாராச்சும் இந்த மாதிரி சொல்லியிருந்தா சப்புன்னு ஒன்று விட்டுருப்பேன். நீ சொன்னனால தான் விட்டேன். ஆண்டிக்கு குழந்தை மேலே பாசம் இருக்குது போல். இந்த பாசத்தை வச்சு குடும்பம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ? சேரக்கூடாதே. ஆண்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சில விஷயத்த நம்மளாக தான் செய்யணும். செய்வோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டிக்கிட்ட சொல்லலாமா வேணலாமான்னு யோசிக்கலாம். அசோக் மாமா. வாமீரா, என்ன? ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட பேசலான்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறீங்களா? சாரி, உங்களை ரொம்ப ஹார்ஸாக இது வரைக்கும் பேசியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு தான். இப்போ தான் எனக்கு புரியுது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி, எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் நான் மனசில் வச்சுக்க மாட்டேன் மீரா. நீ கோவத்தில் பேசினா தானே, மனசறிஞ்சு பேசலைல்ல.
உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால நான் எதையும் மனசில் வச்சுக்கல. உங்களை போய் ரொம்ப கேவலமாகவும் பேசியிருக்கேனா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் ஒரு சாரி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா. என்ன காலேஜ் கிளம்பிட்டியா? உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை, நான் போய்ப்பேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு தான் நான் காலேஜ் போகணும். முக்கியமான வேலையா? சொல்லு, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை மாமா, நானே பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். என்னோட வருவியா? கூப்பிட்டா வரியான்னு தெரில. வந்தீங்கன்னா போகலாம். எங்கே மாமா? நீ வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி, இப்போ நீ கிளம்பு. ம், சரி, நாளைக்கு கண்டிப்பாக போகலாம். அங்கே கூட்டிகிட்டு போனாலாச்சும் மீராக்கு எல்லாம் ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நட்பாசை தான். அங்கே கூட்டிகிட்டு போனால் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் மாறுதல் தெரியுதான்னு பார்க்கலாம். இத்தனை நாள் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆனால் மீரா வர நிலைமையிலே இல்லை. இப்போ தான் நம்ம சொல்கிறது கேட்குறா. கண்டிப்பாக வருவா. கொஞ்சம் மாறுதல் தெரியுதான்னு பார்க்கலாம். என்ன சிவா, நேற்றுலேருந்து எதுவும் சாப்பிடல, அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? எல்லாம் கை கூடி வந்த நேரம் அப்படியே கை நழுவி போயிடுச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு கத்தலாம் போல இருக்கு. ஆனால் நான் கத்த மாட்டேமா. இன்னும் இருக்கு. இன்னும் அவள் எனக்கு தான். நேரம் கல்யாணம் நடந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும். சொத்து நம்ம கைக்கு வந்துடும்னு எவ்வளோ ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அப்பன் எவ்வளோ தந்திரமா அந்த வேலையை பார்த்துருக்கேன் பார்த்தியா? இல்லை சிவா, எனக்கு என்னமோ அந்த பையன், அதான் அவன் மீராவோட அத்தை பையன் ஒருத்தர் இருக்கேன்ல, அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கும். கல்யாணத்தை நிப்பாட்டணும் வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்கானோ. ஏற்கனவே 2 பேர் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். அது அவளுக்கு இன்னும் ஞாபகம் வரல. அதனால் தள்ளி போடுறதுக்காக பொய் சொல்லியிருந்தானா? மீராக்கும் தெரியாமல் அவள்கிட்டையும் பொய் சொல்லி வச்சுருந்தா நீ அவசரப்பட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டியோன்னு எனக்கு தோணுதுமா. அம்மா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பண்ணது பண்ணியாச்சு. அவன் உண்மை சொன்னானோ பொய் சொன்னானோ அது வேற பிரச்சனை. ஒருவேளை உண்மையாவே சொத்து நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே ஒருத்தையை கழட்டி விட்டு அவள்கிட்ட எப்படா மாட்டுவோம்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் கல்யாணத்தை நிப்பாட்டினது. இவளையும் கைவிட்டோம், அவ்வளோதாம்மா. பொய்யா இருந்தால் பரவாயில்ல, மறுபடியும் ஈஸியாக மீரா ஏமாத்துறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஏமாற்றி அதெல்லாம் பண்ணிடலாம். உண்மையாக இருந்துட்டா அதனால தாம்மா நான் நிப்பாட்டினேன். இருந்தாலும் எனக்கு கோபம் குறைய மாட்டேங்குதுமா. சரி விடுப்பா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறீல்ல, அப்புறம் சும்மா அதையே நினச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி? வீட்டுக்குள்ளே இருக்க, எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிற. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா. மீரா இன்னும் உன்னை நல்லவன் தான் நம்பிக்கிட்டு இருக்கா. ஆமாம்மா, அதுதாம்மா நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம். அதை பயன்படுத்திக்கிட்டு அவளை அப்படியே நம்ம வழிக்கே வச்சுக்கணுமா. இல்லைன்னா வச்சுக்க, அவன் கொஞ்சம் சுதாரிச்சான்னா நம்ம பிளான் எல்லாத்தையும் மொத்தமாக சொதப்பிடுவேன். என்ன பிளான் சொதப்பிடும் சிவா? டேய், இவை படம் வந்தா ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளா? இருக்காதுமா, கண்டிப்பாக இருக்காது. நம்ம பேசுறதை மட்டும் கேட்டிருந்தானே வை, இந்நேரம் ருத்ர தாண்டவம்ல ஆடிப்பா. எதுவும் கேட்கல. அவள் இப்போ தான் வந்திருக்கா. நல்ல வேலை, எதுவும் கேட்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். நீ சும்மா காட்டி கூட்டுறார. வாமா மீரா, ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் கல்யாணம் நின்று போச்சுல, மறுபடியும் நடத்தி அதை பற்றி தாம்மா பிளான் சொதப்பிடாமல் பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை மீரா. அப்புறம் சொல்லு மீரா, என் மேலே எதுவும் கோவமா திட்டுறதுக்கு தான் வந்தியோ? இல்லை சிவா, சும்மா தான் அந்த பக்கம் வந்தேனா, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பர்த்டே, என்னை கண்டிப்பாக கூப்பிட்டுருந்தாளா. சரி, அதான் நீயும் வந்தா 2 பேரும் சேர்ந்து போகலாமே அப்படின்னு கூப்பிடலான்னு தான் வந்தேன். நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? அவன் ஃப்ரீயாக தாம்மா இருப்பேன். நீ எங்கே கூப்பிட்டாலும் அவன் கண்டிப்பாக வருவேம்மா. அப்போ சரிங்கத்த, நான் சிவாவை நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக வரணும் சிவா, மறந்துடாத. என்ன மீரா இப்படி சொல்லிட்ட? நீ கூப்பிட்டு அவன் வராமல் இருப்பானா? நீ சொன்னா அந்த இமயமலையவே பேத்து எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பர்த்டேக்கு தானே கூப்பிட்றேன், கண்டிப்பாக வருவேன். ஏம்மா, இமயமலையை நான் போய் எடுத்துட்டு வருவேனா? சொல்லணுங்கிறதுக்காக என்னெல்லாம் சொல்கிற பத்தியா? அதெல்லாம் அப்படி தான்டா, விட்றா. சரிங்க ஆண்டி. சரி சிவா, நான் வரேன். நாளைக்கு கால் பண்ணுறேன், எங்கேன்னு மறக்காமல் வந்துடு. ம், சரி மீரா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்னடா மறுபடியும் யோசனைக்கு போயிட்டியா? மீரா எவ்வளோ நல்ல பொண்ணு பார்த்தியா? நீ கல்யாணம் பண்ணுவும் சொன்னோன்னே சரின்னு சொன்னான், வேணான்னு சொன்னோன்னையும் சரின்னு சொன்னான். கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல் உங்ககிட்ட வந்து எப்படி பேசிட்டு போகிறான்னு பார்த்தியா?
அதுதாம்மா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நான் பண்ணதுக்கு மற்ற பொண்ணுங்களா இருந்தா இந்நேரம் எப்படி கோவப்பட்டிருப்பாங்க, எப்படி கத்திட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் கூட இவளுக்கு கோவமே வரலையே. ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்திருக்குமோ? இருக்காதுடா, அப்படிலாம் இருக்காதுடா. எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசிடுவாடா. அப்பெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டா. டவுட் இருந்தா இந்நேரம் நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பால்ல. எதுக்கு நம்மக்கிட்ட வந்து நடிக்கணும்? இல்லைம்மா, நீ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு. மீரா எதுக்கு எடுத்தாலும் வெளிப்படையாக பேசுறவ தானே. நான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு 2 வார்த்தை பேசிட்டு போனவ தான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியும் திட்டலை, நேர வந்து இப்போ வந்தாலே இப்போவும் திட்டலை. அதான் எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. மேக்சிமம் அவள் ஃப்ரெண்டு பர்த்டேனா என்னை கூப்பிட மாட்டா, வேணான்னு சொல்லுவா. இன்னைக்கு அவளா வந்து கூப்பிட்றாளா, எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் நாளைக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா இப்படி சொல்கிற? மீரா பார்த்தா அப்படியா தெரியுது? அந்த அளவுக்குலாம் அவருக்கு விவரம் இல்லைடா. இல்லைம்மா, எனக்கு டவுட்டாகவே இது இருக்கு. அதுவும் அந்த அசோக் இருக்கேன்ல, அவன் சரியான கேடி பையன். அவன் ஏதாச்சும் சொல்லியிருந்தான்னா இப்போ இருக்க நிலைமைக்கு அசோக்கை நல்லா நம்புவா இவ. நம்ம கை கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுல, அதனால என்ன நடக்குதுன்னு நமக்கு இப்போ தெரியல. என்னடா பண்ணுறது இப்போ? நீ போலினாலும் அவள் கோச்சுப்பாளேடா. இப்படி போனாதான்டா அவளை மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். இப்படியே விட்டா அவ்வளோதான்டா, சொத்தும் வராது ஒன்றும் வராதேடா. இப்போ என்னடா பண்ணுறது? அம்மா, யோசிச்சுதாம்மா பண்ணணும். எனக்கு என்னமோ இவளுக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சுன்னு தான் தோணுது. அதனால தான் இப்படி பேசி நம்மளை எதுலையாச்சும் சிக்க வைக்க ட்ரை பண்ணுறாளோ. ஒருவேளை அந்த கவி இவ ஃப்ரெண்டு, ஒருவேளை அவளாக இருந்து 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பிளான் பண்ணா எனக்கு என்னென்னலாமோ யோசிக்க தோணுதுமா. இப்போதைக்கு என்கிட்ட வந்து எதையும் பேசாத. நாளைக்கு நான் யோசிச்சு போகிறேன்னா என்னென்னு சொல்கிறேன். அது கூட நீ பாட்டுக்கு எதையும் வாய விடாத. அவளாக வந்து பேசினாலும் ரொம்ப பேச்சு வச்சுக்காத. அவ எதையாச்சும் போட்டு வாங்கணும் தான் பாப்பா. என்னம்மா, நான் சொன்னது புரிஞ்சிச்சுல? ஆ, புரிஞ்சிச்சுப்பா. என்ன இவன் இப்படி சொல்கிறேன்? மீராவை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. எதாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசுகிற பொண்ணு. கோவம் இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடும்ல. இவன் என்னமோ நடிக்கிறா அப்படி இப்படின்னு. இவனை பற்றி உண்மை தெரிஞ்சிருந்தா சப்புன்னு நான் அற அரைஞ்சு வந்து கேட்டிருக்கும்ல, என்னை ஏன்டா ஏமாத்தினேன்னு. இவன் என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீரா வந்தா நம்ம வாடகை சகஜமாக பேசுவோம். இவன் கிடக்குறேன் சும்மா. பொண்ணுங்களை பற்றி பொண்ணுங்களுக்கு தானே தெரியும். நம்மளை பயமுறுத்தி வைக்கிறது இவனுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையாக போச்சு. இருந்தாலும் மீரா மேலே கொஞ்சம் டவுட்டு வரத்தான் செய்யுது. இருந்தாலும் அவன் மேலே டவுட்டு எனக்கு என்னமோ வரமாட்டேங்குது. பார்ப்போம், நாளைக்கு தான் இவன் போவேன்ல, போயிட்டு வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் யோசிக்கலாம்.